எமர்ஜென்சி சட்டத்தை அமல்படுத்திய பின்னர் சந்தித்த அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் நாட்டை விட்டு தப்பிக்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தனி விமானம் கேட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தவறு என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க. அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம். அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட 1976 ஆணி வச்சு அந்த கதவை அடிச்சுட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. எப்ப வருவாங்க தெரியாது. எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. பார்லிமெண்ட்னுடைய காலத்தை 5 ஆண்டுகள்ல இருந்து 6 ஆண்டா மாத்த போறோம். 5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். இதெல்லாம் பாருங்க என்ன அநியாயம். அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரை எலெக்ஷனை கால் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க. ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிபுலேட்டட், எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ்காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக. ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாற்றினது யாரு தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினெட்ல இருந்த அன்னைக்கு மொராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராது. நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க. ஒருவேளை நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும். வேற வழி இல்லை. 1977 பிறகும் அந்த காந்தி ஃபேமிலி இன்னும் பல எலெக்ஷன் நாம் பார்த்தோம். 80ல பார்த்தோம், 84ல பார்த்தோம், பல இடத்துல பார்த்தோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.